வெல்கம் டு விஷன் டிஃபென்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபி சீரியஸ்ல அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அப்புறம் அந்த கொஸ்டினை சுற்றி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் அப்படியே கவர் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஃபியூச்சர் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் டைரக்டாகவும் வரலாம், இல்லை இதை சுற்றி இருக்கக்கூடிய கான்செப்ட் வைஸா நமக்கு அடுத்த கொஸ்டினை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டினுக்குள்ள போலாம் வாங்க. How many Ramsar conservation sites have been enlisted from India so far? அப்ப எத்தனை ராம்சர் கன்சர்வேஷன் சைட்ஸ்? அப்ப அப்படின்னா நமக்கு என்னன்னு முதல்ல தெரியணும். இந்த ராம்சர் கன்சர்வேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அது எதுக்கான கன்சர்வேஷன், அந்த சைட்ஸ் வந்து எது ரிலேட்டடான சைட்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ராம்சர் கன்சர்வேஷன் அப்படின்றது என்னன்னு பாத்துக்கலாம். இட் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் இந்த கன்சர்வேஷன் சைட்ஸ் அப்படின்றது எதோட அவுட்கம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராம்சர் கன்வென்ஷன். ராம்சர் கன்வென்ஷன் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈரான்ல 1971 ஒரு கன்வென்ஷன், ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுங்க. அது அதுல நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த ராம்சர் கன்வென்ஷனோட அவுட்கம் தான் என்ன அப்படின்னா இந்த ராம்சர் கன்சர்வேஷன் சைட்ஸ். எதுக்காக இந்த கன்வென்ஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் தி protection and use of wetland. இந்த வெட்லண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி வைஸா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் என்ன அப்படின்னா இந்த ராம்சர் கன்வென்ஷன். எங்க நடக்குது? ஈரான்ல 1971 இந்த கன்வென்ஷன் நடக்குது. இதை வந்து எப்போ வந்து கேம் இன்டு அன் எஃபெக்ட், எப்போ இந்த ஆக்ட் இந்த கன்வென்ஷன் வந்து கேம் இன்டு அன் ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1975 திஸ் ராம்சர் கன்வென்ஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ்ங்க. எதுக்கு? ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் வெட்லண்ட். வெட்லண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிலையான இல்ல ஓடும் நீர்நிலையை கொண்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெட்லண்ட் அப்படின்னு சொல்றோம். a place where the water is stagnant or in the flowing manner. இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெட்லண்ட் சொல்றோம். எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா லேக்ஸ், ரிவர்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் கோஸ்டல் ஏரியாஸ், seas with the low tide. பாருங்க, seas with the low tide ஓட height வந்து not exceeding 6 meters. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெட்லண்ட் அப்படின்னு சொல்றோம். இதோட கன்சர்வேஷனுக்காக வந்தது தான் என்னன்னா இந்த ராம்சர் கன்சர்வேஷன் சைட் ஆர் ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு ஒண்ணு. சரிங்களா? இப்ப இந்தியால மொத்தம் எத்தனை ராம்சர் சைட்ஸ் இந்த மாதிரி எத்தனை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத கொஸ்டின். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தலாம் அப்படின்னா இந்த ராம்சர் கன்வென்ஷனோட 3 பில்லர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாட் ஆர் தி 3 பில்லர்ஸ் ஆஃப் ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லண்ட். ஒரு வெட்லண்டை வந்துட்டு எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணுன்றது ஃபர்ஸ்ட் பில்லர். செகண்ட் பில்லர் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஆன் வெட்லேண்ட் கன்சர்வேஷன். இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். தேர்ட் வந்துட்டு என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். with international importance. இதுதான் இதோட 3 pillars of the ராம்சர் கன்வென்ஷன். சரிங்களா? இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப் டு திஸ் டேட் கரண்ட் அஃபேர்ஸ் கூட சொல்லிக்கலாம். அப் டு இந்தியால எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 31st of 2024 according to this report இந்தியால வந்துட்டு எத்தனை ராம்சர் சைட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலி 80 ராம்சர் sites we are having. லாஸ்டா வந்துட்டு 5 ராம்சர் sites ஆட் பண்ணாங்க. அதுல வந்துட்டு 3 is from Karnataka and 2 is from Tamil Nadu. சரிங்களா? 2 is from Tamil Nadu. தமிழ்நாடுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லாங்வுட் ஷோலா அப்படின்ற ஒரு ஏரியாவும், இன்னொன்று வந்துட்டு கரவெட்டி பேட் சான்ச்சுரி அப்படின்ற 2 இடமும் தான் ரீசெண்டா தமிழ்நாட்டுல இருந்து ஆட் பண்ணிருக்கக்கூடிய 2 ராம்சர் சைட். இந்த கர்நாடகால 3 இருக்குன்னு சொல்லிட்டோம். அது என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? இது ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட் இன் இந்தியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலிகா லேக்.
in Odisha. In Odisha is the first Ramsar Ramsar site of India, followed by adukapra enna pathina Kohedu National Park in Rajasthan. சரிங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட். ரீசெண்டா ஆட் பண்ணிருக்கக்கூடியது லாங்குட் ஷோலா. இங்க வந்துட்டு கரவெட்டி பேர்ட் சென்சுரி. இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கர்நாடகால என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிகா லேக் இன் ஒடிசா. இதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 80. சரிங்களா? எப்போ என்ன டேட் படி? Jan 31st of 2024. கரண்ட்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஓகே, திஸ் ஆல் ஆர் தி ராம்சர் conservation and Ramsar sites. Next question போலாமா? Next question பாருங்க. Which one of the following countries has the maximum time difference from Greenwich mean time? ரொம்ப ஒரு கான்செப்சுவலா புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா லாங்கிடியூடினல் பொசிஷன் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? லாங்கிடியூடினல் பொசிஷன். ஃபர்ஸ்ட் இந்த லாங்கிடியூட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் an imaginary line. சரிங்களா? drawn vertically connecting north to south pole. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா longitudinal lines அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இப்ப இந்த இதோட பிரைம் லாங்கிடியூட் எங்க பாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் பாசஸ் த்ரூ தி ராயல் லெபார்டரி ஆஃப் கிரீன்விச். எங்க இதோட பிரைம் மெரிடியன், அதாவது பிரைம் மெரிடியன்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0 டிகிரில ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு 180 டிகிரி, அதனால 0 to 180 டிகிரி ஈஸ்ட். அதே மாதிரி 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு 180 டிகிரி வெஸ்ட். சரிங்களா? அப்ப டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரிஸ் நமக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? இந்த 360 180 டிகிரி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 0 டிகிரி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் லெபார்டரி இன் லண்டன். ஏன் சார் அது லண்டன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் the royal prince, the royal crown rule the almost whole world. அதனாலதான் அவங்க அந்த பிரைம் மெரிடியன் வந்துட்டு இங்க பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதை பிளேஸ் பண்ணது இன்டென்ஷனலா, வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. சோ 0 டிகிரி இங்க போகுது, இங்க 0 டிகிரி பிரைம் லாங்கிடியூட் இருக்குது. சரிங்களா? இப்ப இது பாத்துக்கோங்க, இந்த ஒரு 0 டிகிரிக்கும் இந்த பக்கம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1 டிகிரி வெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது 0 டிகிரி பிரைம் மெரிடியன். இதுக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இது வந்து நாட் ஈக்குவலன்ட் இன் டிஸ்டன்ஸ், பட் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 111 கிலோமீட்டர், 111 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? இப்ப நம்ம ஒரே ஒரு விஷயத்த, எர்த் வந்துட்டு வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் சைடா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப ஈஸ்ட் சைடு இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த சன் அப்படின்ற சன் ரேஸ் அப்படின்றது இந்த ஈஸ்ட் சைடுல இருக்கவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் விழு. அதனாலதான் நம்ம ஜப்பான்ல வந்து என்ன சொல்றோம் ரைசிங் லேண்ட் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இங்க இருக்கவங்களோட வெஸ்ட் சைடு இருக்கவங்களோட ஈஸ்ட் சைடு இருக்கவங்களோட டைம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். எப்படி அட்வான்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்ப 12 AM அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 டிகிரி ஈஸ்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து என்ன டைம் இருக்கும் அப்படின்னா 12.04 AM. இவங்களை விட இவங்க வந்து 4 minutes அஹெடா இருப்பாங்க. அப்ப 1 டிகிரிக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா 4 minutes வந்து அஹெடா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 4 minutes அவங்க கம்மியா இருப்பாங்க. இங்க 11:56 PM. சரிங்களா? அப்ப இங்க நைட் 12 o'clock, இங்க 12:04, இங்க 12:56. நமக்கு क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா which of the following countries has the maximum time difference from the Greenwich? இப்போ நமக்கு நம்ம மேப், வேர்ல்ட் மேப் ஒரு வாட்டி நல்லா பார்த்திருந்தாலே கண்ட்ரிஸோட பொசிஷன் தெரிஞ்சாலே இந்த क्वेश्चन ஈஸிங்க. எங்க இருக்கு? இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பூட்டான். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லண்டன், இது லண்டன் வச்சுக்கோங்க. எந்த பக்கம் இருக்கு? இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா ஈஸ்ட் சைடு இருக்கு. ஈஸ்ட் சைடுனா என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? டைம் வந்து அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இவங்க எல்லாருமே பிளஸ் டைம்ல இருப்பாங்க. அப்படிதானே? அப்ப இந்தியா, this is India and this is Sri Lanka. அதுக்கப்புறம் என்ன? this is Nepal. இத தாண்டி இங்க தான் பூட்டான் இருக்காங்க. அப்ப இங்க இருந்து வெஸ்ட் வேர்ட்ஸா இது இந்தியா. சரிங்களா? இது இந்தியா, இது ஸ்ரீலங்கா,
இது நேபாள், இது பூட்டான். சரிங்களா? அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு வந்து டுவர்ட்ஸ் மோஸ்ட் ஈஸ்ட் வேர்ட்ஸா யார் இருக்காங்களோ அவங்க தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருப்பாங்கன்னு தெரியும். அப்ப இங்க யார் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கா? பூட்டான். பூட்டான். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? பூட்டான். ஈஸ்ட் வேர்ட்ஸா யார் இருக்காங்களோ அவங்க தான் டைம் அதிகமா இருப்பாங்க. எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ்? கிரீன்விச் மீன் டைமுக்கும் பூட்டான் டைமுக்கும் எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 2 hours. 2 hours difference. இந்தியாவுக்கு கரெக்டா எந்த டிகிரில போகுது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ a question 82.5ல பாஸ் ஆகுறாங்க. சரியா? மிர்சாப்பூர்ல தான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறாங்க. இந்த லாங்கிடியூட் வந்துட்டு மிர்சாப்பூர்ல என்டர் ஆகுறாங்க. நம்ம எவ்வளவு அஹெடா இருப்போம் அப்படின்னா sorry, this is not 2 hours, this is 6 hours and we are ahead of 5.30 hours. நம்ம வந்து 5.5 hours வந்து ahead இருப்போம். இவங்க வந்து பூட்டான் வந்து 6 hours ahead of the Greenwich Mean Time. சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் பூட்டான். போலாமா? லாங்கிடியூட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இது ராயல் லண்டன் லெபார்டரியில இருக்குன்னு புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளவு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்? 101 கிலோமீட்டர். இந்த 101 கிலோமீட்டர் வந்து பாஸ் பண்றதுக்கு எனக்கு 4 minutes ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டு இவ்வளவு ஈஸ்ட் வேர்ட்ஸா இருக்காங்கன்னா இவங்க வந்து டைம் அட்வான்ஸ்டா இருப்பாங்க. எவ்வளவு நேரம் அட்வான்ஸ்டா இருக்காங்க? 6 hours அட்வான்ஸ்டா இருக்காங்க. இந்தியா எவ்வளவு நேரம் எவ்வளவு டைம் அட்வான்ஸ்டா இருக்காங்கன்னா 5.5 hours அட்வான்ஸ்டா இருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, இங்க வந்துட்டு இப்ப ராயல் லண்டன்ல வந்துட்டு 12 AM அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியால வந்துட்டு என்ன டைம் இப்ப இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? 5.5 hours அகேட்னா எவ்வளவு என்ன டைம்ல இருப்பாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதே மாதிரி செகண்ட், இப்போ வந்துட்டு 12 AM இன் லண்டன் கிரீன்விச் மீன் டைம்ல 12 AM அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால கலிபோர்னியால என்ன டைம்? இந்த லாங்கிடியூட் பாத்தீங்க, கலிபோர்னியால என்ன லாங்கிடியூட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா டைமை கால்குலேட் பண்ணிடலாம். சரியா? அப்ப இதுதான் உங்களுக்கான அசைன்மெண்ட். தென் அடுத்த क्वेश्चन போலாமா? தேர்ட் क्वेश्चन போலாம். தேர்ட் क्वेश्चन, பரதீப் port is located on delta of which river? டெல்டா அப்படினாலே நமக்கு தெரிஞ்சோம். இது வந்து பரதீப் அப்படின்றது நமக்கு டெல்டாஸ் எங்க ஃபார்ம் ஆகுவாங்க? ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ்ல மட்டும் தான் டெல்டாஸ் ஃபார்ம் ஆகுவாங்க. வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ்ல எஸ்டரிஸ் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுவாங்க. அப்ப क्वेश्चन itself என்ன சொல்லிருச்சு? பரதீப் is somewhere located in the ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்ப என்னென்ன போர்ட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். சரிங்களா? பாருங்க, இந்தியால மொத்தம் there are 13 major ports in India. இந்த ascending order descending order நம்ம தெளிவா பாத்துக்கணும். நார்த் டு சவுத், சவுத் டு நார்த் பார்த்து வச்சுக்கணும். நம்ம வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறோம். குஜராத்ல பாத்தீங்கன்னா காண்ட்லா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா பாத்தீங்க அப்படின்னா மும்பை போர்ட் அண்ட் ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மர்மகோவா, அதுக்கப்புறம் மேங்களூர், அதுக்கப்புறம் கொச்சின். சரிங்களா? இந்த பக்கம் ஒரு 6, காண்ட்லா, மும்பை, ஜவஹர்லால் நேரு, மர்மகோவா, மேங்களூர், கொச்சின். அதே மாதிரி இங்க வந்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்கட்டா போர்ட் வெஸ்ட் பெங்கால்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆன்சர் வந்தாச்சு. பரதீப் நம்ம क्वेश्चन பரதீப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஒடிசால என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுது கெஸ் பண்ணுங்க, நம்ம ஆன்சர் போவோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு வந்துட்டோம் அப்படின்னா சென்னை அண்ட் எண்ணூர் பக்கத்துல சென்னை அண்ட் எண்ணூர். இந்த பக்கம் தூத்துக்குடி, கீழே போனா தூத்துக்குடி. இந்த பக்கம் ஒரு 6, சென்னை ஒரு தனி போர்ட், எண்ணூர் ஒரு தனி போர்ட். அப்ப இந்த பக்கம் ஒரு 6, பேலன்ஸ் ஒன்று எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போர்ட் பிளேயர்ல இருக்கு. சோ we are having 13 major ports with us. சரிங்களா? நம்மட்ட எவ்வளவு மேஜர் போர்ட் இருக்கும்னா 13. இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 6, இங்க ஒரு 1. சோ இத அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பரதீப் அப்படின்றது என்ன ரிவரோட ஜங்ஷன்ல இருக்கு, எந்த ரிவரோட டெல்டால இருக்குன்றது தான் क्वेश्चन. ஒரிசால என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படினாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். the answer is மகாநதி. சரிங்களா? the answer is மகாநதி. இந்த பரதீப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா அயன் அண்ட் அலுமினியம் எக்ஸ்போர்ட் வந்து இங்க அதிகமா நடக்குது. இந்த போர்ட்ல வந்து அயன் அண்ட் அலுமினியம் ஹேண்டலிங் வந்து அதிகமா இருக்கு. எந்த கண்ட்ரிக்கு நம்ம இங்க இருந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா டு ஜப்பான். அப்புறம் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஸ் எல்லாம் யாரு இந்தியால அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? போர்ட் ட்ரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1908. சரிங்களா? அதுக்கப்புறம் போர்ட் ட்ரஸ்டீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1963ல ஒன்னு இருக்கும். இந்த ரெண்டு ஆக்ட் வைஸா தான் நம்ம வந்து இந்த போர்ட்ஸ் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், ஒரு மேஜரோட ஒரு கண்ட்ரியோட ரிசோர்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதாவது எஸ்பெஷலி என்னது இந்த ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் அயன் அலுமினியம் எல்லாமே வந்து இந்த போர்ட்ஸ் வழியா தான் we are accessing to the foreign country and all. சரிங்களா? so the answer is மகாநதி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். is there any doubt அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. then thank you.